யாரடா தேடிட்டு இருக்க? வெண்ணிலாவை நீ பாத்தியா? உன்னதான் கேக்குறேன். யாரு? வெண்ணிலாவை நீ தேடுறியா? ஆச்சரியமா இருக்கு. கேட்டதுக்கு பதில் சொல்லுனா. இல்லடா, நான் பார்க்கலையே. அவ எங்க போயிருக்க போறா? ரூம்ல தான் இருக்க போறா. அவ ரூம்ல இருந்தா நான் ஏன் தேட போறேன்? ரூம்ல இல்லையா? அடிபட்டு இருக்கும் போது ரூம்ல ரெஸ்ட் எடுக்காம எங்க போனா? வான்மதி, வெண்ணிலா உங்களை பார்க்க எதுவும் வந்தாளா? இல்லையே. ஏன், என்னாச்சு? அவளை ரூம்ல காணோம். வீட்லயும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், காணோம். என்ன வான்மதி, என்னாச்சு? வெண்ணிலாவை காணோம் அத்தை. என்னம்மா சொல்ற? அவ ரூம்ல தானமா இருந்தா? ரூம்ல இல்ல அத்தை, வீட்ல எங்க வேணாலும் தேடி பாருங்க, வெண்ணிலா இருக்க மாட்டா. வெண்ணிலா காணுமா? ஓடியே போயிட்டா? அவ ஓடி போனாலா இல்ல இவளே பிளான் பண்ணி அவளை ஓட வச்சுட்டாளா? ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பழி வாங்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? நான் ஏன் உங்களை பழி வாங்கணும்? நீ என்ன பண்ணியா? எதுக்கு இந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வந்த? நீங்க தானே வரும்னு சொன்னீங்க. என் மேல உண்மையான அன்பு இருந்தா நீயே என்னை விட்டு போயிடுன்னு. அதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னு சொன்னீங்க. எனக்கு என் வாழ்க்கையை விட உங்க சந்தோஷம் தான் வருண் முக்கியம். அதனாலதான் நானே. என்ன நடிக்கிறியா? இப்படி யாருக்கிட்டையும் சொல்லாம போயிட்டா அப்படியே விட்டுருவாங்களா? எங்க அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? நீ என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணல. இப்படி யாருக்கிட்டையும் சொல்லாம போயிட்டா எல்லாரும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு என்னன்னு கேட்பாங்க. அதை யூஸ் பண்ணி எல்லா உண்மையை சொல்லி பெர்மனண்டா வீட்லயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல வருண், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அந்த அன்பு உண்மைன்னு ப்ரூவ் பண்ண எனக்கு வேற வழி தெரியல. அதான். இங்க பாரு, நீ நிஜமா என்னை விட்டு போறதா இருந்தா இப்படி போக கூடாது. எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் அவங்களே உன்னை வெறுத்து வெளியில அனுப்பணும். சரி, உள்ள போங்க. ஒரு நிமிஷம். எல்லா பிரச்சனையும் சரியாகிற வரைக்கும் இனிமே நைட்ல என்கிட்ட சொல்லாம எங்கேயோ வெளியே போக கூடாது. நாளைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், புரியுதா? போங்க. நீங்களும் போய் தூங்குங்க. வருண், என்ன மன்னிச்சிடுங்க வருண். சாரி வருண், நான் நிஜமா உங்களுக்கு துரோகம் பண்ணல. என் மனசுல உங்களோட வாழணுங்கிற ஆசை இருந்துச்சே தவிர நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல வருண். நீங்க என்ன துரோகியா நினைப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லை வருண். உங்க கூட நான் ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சத்தியமா உங்களுக்கு என் மேல விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு தெரியாது வருண். தெரிஞ்சிருந்தா எப்படியாவது நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன். இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்கவே மாட்டேன். நீங்களும் என் மேல விருப்பப்படுறீங்கன்னு நினைச்சு நீங்க சொன்னது எல்லாமே என்ன மனசுல வச்சுதான் சொன்னீங்கன்னு நம்பிட்டேன். நான் உங்களை ஏமாத்தல வருண். என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன வெறுத்துறாதீங்க வருண். ப்ளீஸ் என்ன வெறுத்துறாதீங்க. ப்ளீஸ் என்ன வெறுத்துறாதீங்க வருண். இதுல என் தப்பு எதுவுமே இல்ல. சூழ்நிலை தான் என்ன உங்க எதிரியா காட்டிடுச்சு. என்ன வெறுத்துறாதீங்க வருண். வருண், என் மேல கோவப்படாதீங்க வருண். நான் எந்த தப்பும் பண்ணல.
Happy birthday. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணாமலை ம்? உன் பிறந்த நாளுக்காக உனக்கு பிடிக்குமேன்னு ஆசை ஆசையா அல்வா செஞ்சிருக்கேன். இந்தா. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணாமலை, உன் பிறந்த நாளைக்காக காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்தா பிரசாதம். சித்தி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, சரி சரி, எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எந்திரிங்க எந்திரிங்க. சரி, எல்லாரும் சாப்பிடுவாங்க. வெண்ணிலா, சொல்லுங்க அத்தை. என்னது சாப்பிட வரணுமா? ஆமா, இன்னைக்கு என்ன நாளுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு என்ன நாள்? புதன்கிழமை தானே? புதன்கிழமையா? என்ன வெண்ணிலா நீ? ஏன், என்னாச்சு? அது இப்பதானே வந்திருக்கா, அதான் அவளுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா வெண்ணிலா இப்படியா இருப்பா? வருண், நீயாவது அவளுக்கு சொல்லிருக்கலாம்லப்பா. வெண்ணிலா, இன்னைக்கு அண்ணாமலைக்கு பிறந்த நாள். ஓ, ஹாப்பி பர்த்டே அத்தை. சரி, நான் போய் உங்க எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் தான் உங்க பிறந்த நாள ரொம்ப கிராண்டா எடுத்து நடத்தி இருக்கணும். நான் அதை பண்ணுவேன்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. எனக்கு அது தெரியும். உங்க மனசுக்குள்ள அவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்தது. நான் அதை உங்க கண்ணுல பார்த்தேன். ஆனா அது எதையும் பண்ணாம உங்ககிட்ட வெறுமனே வந்து நான் வாழ்த்து சொல்லும் போது உங்க முகத்துல இருந்த ஏமாற்றத்தை நான் பார்த்தேன் அத்தை. என் கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க.